ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். அது என்னன்னா முட்டையை வச்சு முட்டை போண்டா செய்ய போறோம். அது வித்தியாசமா டேஸ்டா செய்ய போறோம். இப்போ முட்டை போண்டா செய்யறதுக்கு நம்ம இந்த முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். முட்டை வேக வைக்கிறதுக்கு முதல்ல தண்ணியே வெதுவெதுப்பா இருக்கும்போது நம்ம முட்டையை இதில் கழுவி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா முட்டை உடையாம வேகிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. முட்டையை கழுவி இதில் போட்டாச்சு. இப்போ இது உடையாம வேகிறதுக்கு இதில் ஒரு உப்பு கல் கொஞ்சமா போடலாம். அப்போ முட்டை உடையாம இருக்கும். ஒரு 5 இல்லை 7 நிமிஷத்துல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சா இறுகிடும். ரொம்ப அந்த ஒயிட் ஸ்கின் எல்லாம் வந்து திக்கா இருக்கும். அதனால 5 நிமிஷம் போதும், இல்லை 7 நிமிஷம் உடையாம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்து எடுத்த பிறகு நம்ம முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டா மசாலா முட்டை போண்டா செய்யறதுக்கு முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி உடையாம வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. இது வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, மொறுமொறுப்பா இருக்கும், அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தோசை சோடா மாவு, அதாவது ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேக்கிங் சோடா. அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பெப்பர் போட்டு காரத்துக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம 5 முட்டை எடுத்திருக்கோம், அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் நல்லா இருக்கும். இதுக்கு மிளகுத்தூளும் நம்ம போட போறோம். மிளகுத்தூள் 2 ஸ்பூன். பேக்கிங் சோடா, தோசை சோடா மாவு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நீங்க பாட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமா போட்டுக்கலாம், அப்புறமா பார்த்து இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மாவு ரெடி பண்ணலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா முட்டை போண்டா செய்யறதை பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ மசாலா முட்டை போண்டா செய்யலாம். இந்த கலக்கி வச்சிருக்கல மசாலா முட்டை போண்டா செய்யறதுக்கு அதுல வந்து சுட்ட எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த சுட்ட எண்ணெய் 1 ஸ்பூன் எதுக்கு ஊற்றி இருக்குன்னா அதுல முட்டை போண்டா மேல மொறுமொறுன்னு இருக்கும், கிரிப்சியா இருக்கும். அதுக்காக தான் இது ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை ஒன்று ஒன்றா அந்த மாவுல போட்டு போடலாம். பொறுமையா செஞ்சாதான் நல்லா முட்டை போட்டா அழகா இருக்கும். மொத்தமா எல்லாம் ஒன்னா சேர்ந்து முட்டை போண்டா தனித்தனியா வராது. இந்த மாதிரி 2 முட்டையை 3 முட்டையை போட்டு எடுத்துக்கலாம். அழகா வரும் பாருங்க. நல்லா வந்து பாருங்க முட்டை போண்டா நல்லா வந்து பாருங்க, மொறுமொறுன்னு பாருங்க. நல்லா கோல்டு கலர் வந்த பிறகு எடுத்தோம்னா சுவையான மசாலா முட்டை போண்டா ரெடி ஆயிடும். இங்க பாருங்க முட்டை போண்டா நல்லா வெந்தாச்சு. இப்ப எடுத்துடலாம். நம்ம
பாருங்கம்மா, இந்த மாதிரி மசாலா போண்டா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி சூப்பரான சுவையான முட்டை மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். முட்டை போண்டான்றது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம உள்ள பெப்பரும் சால்ட் போட்டு கொடுத்தோம்னா சுவையான முட்டை போண்டா அருமையாக இருக்கு பாருங்க. பாருங்க முட்டை போண்டா எவ்வளோ ரெடியா இருக்கு. மசாலா முட்டை போண்டா பாருங்க. முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை போண்டா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்க. முட்டை போண்டா மொறுமொறுப்பா இருக்கு பாருங்க. மேலே நான் சொன்ன மெத்தட்ல நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸை. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஜெயாஸ் கிச்சனுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.